வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது சதுரங்க வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒருவரை பற்றி. அலெக்சாண்டர் மெக்டொனல். இவர் உலக சதுரங்க சாம்பியன் ஆகவில்லை. ஆனால் அவர் விளையாடிய போட்டிகள்தான் நவீன சதுரங்கத்தின் அடித்தளமாக அமைந்தது. 1800களில் உலக சதுரங்கத்தை அதிர வைத்த ஐரிஷ் வீரர்தான் அலெக்சாண்டர் மெக்டொனல். அலெக்சாண்டர் மெக்டொனல் 1898ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். பின்னர் லண்டனுக்கு குடிபெயர்ந்து வணிகத் துறையில் வேலை பார்த்தார். அந்த காலத்தில் சதுரங்கம் இன்றை போல் உலகளாவிய போட்டிகளுடன் இருந்ததில்லை. சதுரங்க கிளப்புகளில் விளையாடுவதுதான் முக்கியமான போட்டிமுறை. மெக்டொனல் லண்டனில் உள்ள பிரபல சதுரங்க வட்டாரங்களில் விளையாடி தனது திறமையை நிரூபித்தார். 1834ஆம் ஆண்டு அவர் பிரான்ஸ் நாட்டின் பிரபல வீரர் லூயிஸ் சார்ல்ஸ் மாஹே தெலா புருடோனே அவருடன் மோதினார். இந்த போட்டி அக்காலத்தில் உலக சாம்பியன் நிலை போட்டியாக கருதப்பட்டது. அவர்கள் மொத்தம் 6 தொடர் போட்டிகளை விளையாடினர். மொத்தம் 85க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் நடந்தது. லா பொட்டோலேஸ் இறுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் மெக்டொனல் காட்டிய தாக்குதல் பாணி, தியாகங்கள் மற்றும் ஓப்பன் விளையாட்டு முறை உலக சதுரங்கத்தை ஆச்சரியப்படுத்தியது. இந்த போட்டிதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முதல் மிகப்பெரிய சர்வதேச சதுரங்க மோதல். அலெக்சாண்டர் மெக்டொனல் மிகவும் தாக்குதல் மனப்பான்மை கொண்ட வீரர். வேகமான முன்னேற்றம், குதிரை மற்றும் பான் தியாகங்கள், எதிரியின் ராஜாவை நேரடியாக தாக்குதல். அவர் பலமுறை ஆபத்தான நிலைகளிலும் தைரியமாக விளையாடினார். இன்றைய தாக்குதல் பாணி வீரர்களுக்கு முன்னோடி என்று கூறலாம். மெக்டொனல் சிறுநீரகங்களை பாதிக்கும் நோயால் அவதிப்பட்டார். 1935 கோடையில் அவரது நிலை மோசமடைந்து லா பொட்டோனோய்ஸ் உடனான அவரது போட்டி மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு செப்டம்பர் 15, 1935 அன்று லண்டனில் இறந்தார். ஆனால் அவர் மற்றும் லா பொட்டோனாய்ஸ் இடையேயான 1834 போட்டிகள் இன்று வரை சதுரங்க வரலாற்றில் முக்கியமிடம் பெற்றுள்ளது. அவர் உலக சாம்பியன் ஆகவில்லை. ஆனால் சதுரங்கத்தை உலக அரங்கிற்கு கொண்டு வந்த முன்னோடிகளில் ஒருவர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.